என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வீட்டை எட்டும் வரை ருத்ரன் ஒரு வார்த்தை கூட அத்விதாவிடம் பேசவில்லை. ஆனால் அத்விதா மனமோ தவித்துக் கொண்டே இருக்கிறது. அவனது மௌனத்திற்கு பின்னால் ஏதோ பெரிய பூகம்பம் வரப்போகிறது என்று அவள் பயந்தாள். அது மட்டுமா, இந்த முறையும் மானசாவை ருத்ரன் மணக்கும் நிலை வரை வந்து தவறிவிட்டதே. சித்தி இதற்கும் தன்னை தானே ஏசுவார். தான் ஏதோ திட்டமிட்டு இருவரையும் சேரவிடாமல் தடுப்பது போல் அல்லவா அவர் பேசுகிறார். வீட்டு வாசலில் கார் வந்து நின்றதும் அத்விதா இறங்கி வீட்டிற்குள் வந்து விட்டாள். காரை நிறுத்திவிட்டு வந்த ருத்ரன் அமைதியாக மாடி ஏறி சென்றான். இருவரும் இரவு உண்ண அமரும் போது 9 மணி. அமைதியாக சாப்பிடும் போது ருத்ரனின் மனதில் ஏதோ சந்தேகங்கள், கேள்விகள். அத்விதா குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்து உண்ணுகிறாள். அவனது இருக்கையின் அருகில் இருக்கும் இருக்கையில் அவள் ஒருபோதும் அமருவதில்லை. இப்போதும் ஒரு இருக்கை தள்ளிதான் அமர்ந்திருக்கிறாள். அத்விதா என்று அவன் அழைக்க அவள் தலையை உயர்த்தி பார்த்தாள். நகைக்கடையில நீ ஒரு இளைஞன் கிட்ட பேசிட்டு இருந்தையே, அது யாரு? இன்னும் அதை பற்றி ருத்ரன் கேட்கவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தவள், அது என்னுடைய ஃப்ரெண்டு என்றாள். பேரென்ன? வெற்றியா? சேச்ச, வெற்றி இல்ல, அவரு வெளிநாட்டுல இருக்காரு. இவரு வேற. ஏன் இவருக்கு பேர் இல்லையா? யார் சொன்னது இல்லன்னு? இவர் பேரு வேல்முருகன். வேல்முருகனா? யாரு? பழனி மலை மேல உட்கார்ந்து இருக்காரே அவரா? அவன் கேலியாக கேட்க பற்களை கடித்துக் கொண்டவள், ஆமா, அதுக்கு இப்ப என்ன என்று கேட்டாள். ஆமா, அதுக்கு இப்ப என்ன என்றவன் அமைதியாக உண்டு எழுந்தான். இவன் ரொம்ப ஓவரா ஆடுறான். இவனுக்கு நல்ல ஒரு டோஸ் கொடுத்து உட்கார வைக்கணும். முணுமுணுத்தவள் நிதானமாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தாள். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவள் அறைக்கு வரும்போது ருத்ரன் ஆழ்த்து உறங்குகிறான். பாயை எடுத்து விரித்தவள் படுத்ததும் உறங்கி போனாள். மறுநாள் காலையே சித்தி அவளை அழைத்து, என்னடி சீக்கிரமா மானசாவ ருத்ரன் கூட சேர்த்து வைக்கிறதா சொல்லிட்டு நீ பேசாம அங்க உட்கார்ந்து இருக்கியா? என்னடி சொகுசு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இனி அங்கேயே செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறியா? சித்தியின் பேச்சு அத்விதாவை எரிச்சல் ஊட்டியது. சித்தி, ருத்ரன் சார் வராரு, உங்களை திட்டுற மாதிரி நடிக்கிறேன் என்று கூறிவிட்டு, ஏய் புறம்போக்கு முண்டம், உனக்கு மூளை இருக்கா? நான் என்ன இங்க சும்மாவா உட்கார்ந்து இருக்கேன்? செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செஞ்சுட்டு தான் இருக்கேன் என்று ஆரம்பித்து எரிச்சல் அடங்கும் வரை வெளுத்து வாங்கிவிட்டு திரும்பியவளுக்கு அதிர்ச்சி. அவளை எரித்து விடுவது போல் பார்த்தபடி நிற்கிறான் ருத்ரன். அவன் விழிகளில் அனல் பறக்கிறது. உயர்ந்த அவனது கரம் அவள் கன்னத்தை பதம் பார்த்தது. அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள அம்மாவா மதிக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம் என்று கத்தினான். அவன் ஓங்கி அறைந்ததில் அவளிடம் இருந்து ஏதோ ஒன்று தெரித்து எங்கோ சென்று வீழ்ந்தது. அது அவளது பல் என்றுதான் ருத்ரன் நினைத்தான். அதிர்ந்து போன அத்விதா கன்னத்தை பிடித்தபடியே நின்றாலும் விழிகள் எதையோ தேடியது. ஆனால் எதுவும் அவள் கண்ணில் சிக்கவில்லை. அலுவலகம் புறப்பட்டு விட்ட ருத்ரன், உனக்கு வீட்டு வேலை கொடுத்து உன்னுடைய திமிர அடக்கலான்னு நினைச்சேன், ஆனா நீ திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. கிளம்பு, இனி என்னுடைய பிஏ வேலையையும் நீதான் பார்க்கணும். இனிமே தூங்குற நேரத்தை தவிர மத்த நேரம் எல்லாம் நீ வேலை பார்த்துட்டே இருக்கணும் அவன் கூற, அவள் திருதிருவென விழித்துக் கொண்டு கன்னத்தை பிடித்தபடியே அப்படியே நிற்க, உன்னதான் என்று கத்தினான். அவள் வேகமாக திரும்பி மாடி ஏறி ஓடினாள். கண்ணாடி முன் வந்து நின்றவள் அவளது வீங்கிய கன்னம் ஒட்டி போயிருப்பதை கண்டு, ஐயையோ, அந்த ரப்பர் எங்க போய் விழுந்ததுன்னு தெரியலையே, அது ருத்ரன் கண்ணுல சிக்கினா என்ன ஆகிறது? அதற்குள் ருத்ரன் அவளை அழைக்க அழைப்பை ஏற்றவள், இதோ சீக்கிரம் வரேன் சார் என்று கூறிவிட்டு குளியல் அறைக்கு ஓடினாள். தயாராகி வந்தவளின் விழிகள் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறது. என்ன தேடுற? இல்ல, எதையும் தேடல. அடிச்ச அடியில பல்லு ஏதாவது கழண்டு விழுந்துடுச்சா? கோபமாக அவன் கேட்டாலும் அதில் ஒரு பாசம் இருப்பதை அவள் உணரவே செய்தாள். இல்ல, ஏதோ எகிரி விழுந்த மாதிரி இருந்ததே. எதுவும் விழல. எங்க பல்ல காட்டு. அவள் ஈ என்று காட்டினாள். பல் அப்படியேதான் இருக்கிறது. பிறகு எகிரி விழுந்தது அது என்ன? அவனுக்கு குழப்பமாக தான் இருக்கிறது. அவளும் எதையோ தேடிக்கொண்டு அல்லவா இருக்கிறாள். எதை தேடுகிறாள்? அவனுக்கு புரியவில்லை. அவளுக்கும் அவனுக்கும் மதிய உணவை எடுத்துக்கொண்டு அவள் புறப்பட்டு விட்டாள். சாப்பிடாம எங்க கிளம்பிட்ட? பசி மயக்கத்துல நீ கீழே விழுந்தா உன்னை யாரு தூக்குறது? போய் சாப்பிடு. அவன் கத்த ஓடி போய் ஒரு தோசையை எடுத்து வைத்து வேகமாக சாப்பிட்டு விட்டு வந்தாள். அலுவலகத்தில் அவன் முன் அமரக்கூடாது என்று அல்லவா கூறியிருந்தான். அவள் கால் வலிக்க நாள் முழுவதும் நின்று கொண்டே இருந்தாள். இடையிடையே சுவரில் சாய்ந்து நிற்பதும் ஒரு காலை தூக்கி ஒரு காலின் மீது ஏற்றி வைத்து
காலுக்கு ஓய்வு கொடுப்பதுமாக நேரத்தை கடத்தி விட்டாள். மாலை வீட்டிற்கு வந்ததும் இரவு உணவுக்கான ஏற்பாட்டில் இறங்கியும் விட்டாள். இன்று அவளுக்கு ஒரு நொடி கூட ஓய்வு கிடைக்கவில்லை. இரவு வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு அறைக்கு வந்தவள் பாயை விரித்து படுத்ததுதான். காலை எழும்போது 7:30 ஆகிவிட்டது. அதிர்ந்து போனவள் அறக்க பறக்க வேலையை முடித்துவிட்டு அவனோடு புறப்படும் போது 9 மணி. இருவரும் வாசலுக்கு வரும்போது அவளை கதி கலங்க வைக்க அந்த கார் வாசலில் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய வெற்றியையும் லதிகாவையும் கண்டு அத்விதா தலை வேகமாக சுற்றியது. பாதத்தின் அடியில் இருக்கும் பூமி நகர்ந்து செல்வது போல் உணர்ந்தவள் விழாமல் இருக்க சுவரில் சாய்ந்து நின்றாள். முதலில் வெற்றியும் லதிகாவும் அத்விதாவை கவனிக்கவில்லை. டேய், ஆபீஸ் கிளம்பிட்டியா? சரி, பரவாயில்ல, எங்களுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்கு என்று கூறியபடியே ருத்ரனின் அருகில் வந்த வெற்றி அவனை கட்டி கொண்டான். அதை கண்ட அத்விதாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இது தெரியாம போச்சே. அவள் உதடுகள் முணுமுணுத்தன. அப்போதுதான் லதிகா அத்விதாவை கண்டாள். ஏ அத்வி, நீங்க என்ன பண்ற என்று கேட்டபடியே ஓடி வந்து அத்விதாவை கட்டி கொண்டாள். வாயடைத்து நின்ற அத்விதா அசடு வழிந்தபடியே, நான் இங்க வந்து என்று தடுமாற, இவங்க என்னுடைய பிஏ ருத்ரன் கூற, அவனை வியப்போடு பார்த்த வெற்றி, என்னடா சொல்ற? அத்விதா உன்னுடைய பிஏவா? நேத்து நகைக்கடை வாசல்ல நின்னு இவங்கள பத்தி பேசும்போது கூட வெற்றின்னு ஒருத்தரை இவங்க காதலிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு சொன்னியே தவிர இவங்க உன்னுடைய பிஏன்னு சொல்லவே இல்லையே. இவங்கள உனக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன், ஆனா எனக்கு தெரியுமான்னு நீ கேட்கலையே. குறும்பாக கூறிய ருத்ரன் அத்விதாவை பார்த்தான். அத்விதா, வீட்டுல சமையல் வேலை பாக்குற அக்கா லீவு, நீங்க கொஞ்சம் டீ போடுறீங்களா என்றான். ஓகே சார் என்றவள் லதிகாவையும் அழைத்துக் கொண்டு சமையல் அறைக்கு வந்தாள். டீ தயாரித்தபடியே, என்னடி குழந்தை பெத்துக்கிற ஐடியா எதுவும் இல்லையா என்று கேட்டாள். கல்யாணமாக்கி 2 வருஷம் தானடி ஆகுது. 5 வருஷம் கழிச்சு குழந்தை போதும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்குள்ள வீடு சொத்துன்னு குழந்தைக்குன்னு எதையாவது சேர்த்து வச்சுட்டா டென்ஷன் இருக்காது பாரு. ஓ அப்படியா? ஆமா, நீ எப்ப கல்யாணம் செஞ்சுக்க போற? அலுவலகத்தில் ஒருவருக்கும் தங்கள் திருமண செய்தி தெரியாது என்பதால் நேற்று அலுவலகம் சென்ற போது தாலியை சுடிதாருக்குள் மறைத்து வைத்திருந்தவள் இன்றும் மறைத்துதான் வைத்திருக்கிறாள். அதனால் லதிகாவிடம் சிக்காமல் தப்பினாள். வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க, நல்ல வரன் அமைஞ்சா கட்டிக்க வேண்டியதுதான் என்று கூறி சமாளித்தாள். டீ மற்றும் ஸ்நாக்ஸோடு சிறிது நேரத்திலேயே இருவரும் ஹாலுக்கு வந்து விட்டனர். அனைவருக்கும் டீ கொடுத்த அத்விதா தன் டீயை எடுத்துக்கொண்டு லதிகா அருகில் வந்து அமர்ந்தாள். டீ பருகியபடியே அத்விதாவை பார்த்த வெற்றி, ஆமடா, அத்விதா வெற்றின்னு யாரையோ காதலிச்சதா கேள்விப்பட்டேன்னு சொன்னியே, அத உன்கிட்ட சொன்னது யாரு? அவனது கேள்வியில் ஒரு ஆவல் மறைந்து கிடப்பதை ருத்ரனும் அத்விதாவும் லதிகாவும் உணர்ந்தனர். தன்னை காதலித்ததாக அத்விதா தான் கூறியிருப்பாளோ என்று அறியும் அவள் அவனுக்கு. அத்விதா பரிதாபமாக ருத்ரனை பார்த்தாள். அவள் விழிகளில் ஒரு கெஞ்சலை கண்டான் ருத்ரன். அத்விதா என்னுடைய பிஏன்னு சொன்னல, ஒரு நாள் ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு நானும் அத்விதாவும் ஒன்னா வர்றத பாத்துட்டு அத்விதா கூட படிச்ச ஒரு பொண்ணு நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு தப்பா நினைச்சிட்டாங்க போல. காலேஜ்ல படிக்கும் போது வெற்றின்னு ஒருத்தரை காதலிச்சா, இப்ப இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல, இல்ல லவ்வர்ஸானு தெரியல அப்படின்னு கூட வந்தவர்கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு போனது என் காதுல விழுந்தது. அதனால கேட்டேன். ருத்ரன் இந்த பதிலை முன்பே யோசித்து வைத்திருந்தானோ என்ற சந்தேகம் அத்விதாவுக்கு. ஓ அப்படியா என்று கோரும் போது வெற்றியின் குரலில் ஒரு ஏமாற்றம். அண்ணா, நான் வீட்டை சுத்தி பார்க்கவா? ஒரு தடவை வந்திருக்கேன், ஆனா சரியா சுத்தி பார்க்கல என்று கூறி லதிகா எழுந்து கொள்ள, அதுக்கு எதுக்கு லதிகா பெர்மிஷன் கேட்டுட்டு? போய் சுத்தி பாரு. அத்விதா, நீங்களும் கூட போங்க ருத்ரன் கூற அத்விதாவும் எழுந்து கொண்டாள். ருத்ரனிடம் தான் வசமாக சிக்கியதை நினைத்து அவள் மனம் படபடத்து கொண்டே இருந்தது. லதிகாவோடு அத்விதா மாடி ஏறி செல்ல அவளையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்த வெற்றியின் தோளில் கை வைத்த ருத்ரன், டேய், நீ லதிகா கூட சந்தோஷமா இல்லையா என்று கேட்டான். புன்னகையோடு தலையை திருப்பி ருத்ரனை பார்த்த வெற்றி, யார்டா சொன்னது நான் சந்தோஷமா இல்லன்னு? நான் அத்விதாவை கல்யாணம் செஞ்சிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேனோ இல்லையோ, அதை விட லதிகா என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறா. நான் காதலிச்ச பொண்ண அவளுக்காக தியாகம் செஞ்சதால என்னுடைய மனம் நோகாம நடந்துக்கிறா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒரு தாய் மாதிரி செய்யறா. அப்புறம் ஏன்டா அத்விதாவை பார்த்து ஏங்குற? சிரித்தவன், அத்விதாவை நான் காதலிச்சிருக்கேன்டா. கல்யாணம் செஞ்சுக்கிட்டது மிஸ் வேர்ல்டே ஆனாலும் கை கூடாத முதல் காதல் எப்பவுமே ஒரு முள்ளா மனச தீண்டிட்டே தான்டா இருக்கும். அந்த வழியில கூட ஒரு சுகம் இருக்கும்டா. அதுக்காக அத்விதா கூட நான் வாழ ஆசைப்படுறேன்னு அர்த்தம் கிடையாது. அத்விதாவே வந்து
லதிகாவை விட்டுட்டு வாங்க நாம சேர்ந்து வாழலான்னு சொன்னா கூட அது என்னால முடியாது. ஆனாலும் நாம காதலிச்ச பொண்ணுக்கும் நம்மள பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆனந்தம். அது மட்டும் இல்லடா, அத்விதாவை நினைக்கும் போது என் மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு வலி வருதுன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உனக்கு அத்விதா பத்தி ஏதாவது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அதிகம் எதுவும் தெரியாது. ஏன் லதிகாவுக்கு கூட தெரியாதுதான். ஆனா நான் அவங்கள நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு, அவங்கள நல்லா கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறது காலேஜ்லயும் ஃப்ரெண்ட்ஸோடையும் இருக்கும் போது மட்டும்தான். அவங்க வீட்டுல அவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கல. அது அவங்க தனியா பஸ்ல பயணிக்கும் போது அவங்க முகத்துல பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க டிஃபன் பாக்ஸ்ல அது தெளிவா தெரியும். ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு பசிக்குதுக்கா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு அவங்க கிட்ட கேக்கும் போது அவங்க அந்த சின்ன பொண்ணை யாருக்கும் தெரியாம ஓரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க பேக்ல இருந்து அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து திறந்து அந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ்ல பழைய சாதமும் ஊறுகாயும் மட்டும்தான் இருந்தது. அவங்களுக்கு அம்மா கிடையாதுடா, சித்தி இருக்காங்க. ஆனா அவங்க சரியா அவங்கள பாத்துக்கலன்னு நினைக்கிறேன். அது அவங்க யாருக்கிட்டயுமே சொன்னதில்ல, என்கிட்டயும் அவங்க சொன்னதில்ல. அவங்க தனிமையில இருக்கும் போது அவங்க பக்கத்துல நின்று அவங்கள பார்த்ததால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயே அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா முடியாமலே போச்சு. அதற்குள் அத்விதா லதிகா இருவரும் மாடி இறங்கி வந்து விட்டனர். ஓகேடா, நீ ஆபீஸ் போகணும்ல, நாங்களும் அம்மாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும், நாங்க கிளம்புறோம் என்று கூறி வெற்றி எழுந்து கொண்டான். பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.